ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். தொடர்ந்து கேட்கலாம் வாங்க. இது காதல் போதையடா நீ எனக்கு. அத்தியாயம் 13. காலேஜுக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தாள் மாயா. ஹே ஜிலேபி, இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? எதனால? ஹே, கண்டுபிடிச்சிட்டேன். இன்னைக்கு நீ சொன்ன மாதிரியே உன் பேபி கிட்ட போய் நீதான் ரூஹியோட ஆளுன்னு சொல்ல போறல்ல. அதான் இம்புட்டு மேக்கப்பா. கலக்கு கலக்கு என்று கீர்த்தி நக்கலாக கேட்க, கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டிருந்தவள் திரும்பி கீர்த்தியை உதட்டை பிதுக்கியவாறு பார்த்து, நிஜமாவே மேக்கப் அதிகமா இருக்கா என்ன என்று கேட்க, கீர்த்திக்கு அவள் கேட்ட பாவனையில் சிரிப்புதான் வந்தது. கருப்பு மற்றும் சாம்பல் கலந்த சுடிதாரில் தன் கருப்பு மற்றும் மெல்லிய சிகப்பு நிறம் கலந்த கூந்தலை விரித்து போட்டு கண்ணுக்கு மை தீட்டி உதட்டுக்கு லேசான உதட்டு சாயம், இவ்வளவுதான் மாயாவின் மேக்கப். மாயாவை பார்த்து நெற்றி முறித்த கீர்த்தி, ஐயோ அப்செட் ஆகிட்டியா? நான் சும்மா சொன்னேன். என்ன ஜிலேபி நீ? நம்ம காலேஜ்ல 3 லேயருக்கு மேக்கப் போட்டுக்கிட்டு நண்படத்துல வர பேய் மாதிரி நிறைய பேர் வராங்க. அதுங்களே அசால்ட்டா சுத்தும் போது நீ எதுக்கு கவலைப்படுற? நீ மேக்கப் போடலானா கூட அவ்வளோ அழகு என்று சொல்ல, ஐயோ ஐயோ போதும் போண்டா, விட்டா என்ன லவ் பண்ணிடுவ போல, தள்ள என்று ஒற்றை கையால் முகத்தை மூடி வெட்கப்பட்டு சிரித்து கொண்டாள் நம் நாயகி. அதன்பின் இருவரும் கல்லூரி செல்ல தயாராகி வர, கீர்த்தியை வகுப்புக்கு போக சொன்ன மாயாவும் ரோஹனை தான் வலை வீசி தேடிக்கொண்டிருந்தாள். ஆனால் அவனோ அவனுடைய வகுப்பில் இல்லாமல் இருக்க, வேறு வழியில்லாமல் வகுப்பு முடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று அவளும் தன்னுடைய கிளாஸுக்கு சென்று விட்டாள். அன்று மதியமும் பாஸ்கெட்பால் மைதானத்தில் அவனை தேடியவள் அவனை காணாது, என்ன அவன் எங்க போனா? ஒருவேளை ஆடிட்டோரியம்ல இருப்பானோ? ஃபங்க்ஷன்ஸ்க்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் அங்கதான் நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடலாம் என்று நினைத்தவாறு அவனை தேடி அங்கு செல்ல, அங்கு ரோஹனை தவிர யாருமே இல்லை. மேடையில் முட்டியில் 2 கைகளையும் கோர்த்து தலையை குனிந்தவாறு கதிரையில் ரோஹன் யோசனையாக அமர்ந்திருக்க, சுற்றி முற்றி பார்த்தவள், ரோஹி, இவன் தனியா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? உழவா, நம்ம ஆளு கூட பேச தனியா ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்க, அதுவே போதும், எனக்கு எல்லாத்தையும் சொல்லிட வேண்டியதுதான் என்று உற்சாகமாக அவனை நெருங்கினாள் மாயா. பேபி என்றவாறு மாயா அவன் தோளை தொட, சிந்தனையிலிருந்து கலைந்தவன் நிமிர்ந்து அவளை பார்த்துவிட்டு தன் முழு உயரத்திற்கு எழுந்து நின்றான். டார்லிங், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவும் தனியா? அண்ணாத்த இன்னைக்கு காலேஜ்க்கு வரலையா என்ன என்று மாயா கேட்க, மாயா, I just want to talk to you. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்று மெல்லமாய் அதே நேரம் தீவிரமாகவும் சொன்னான் ரோஹன். என்ன பேசு, அதுக்கே மூஞ்சி எப்படி வச்சிருக்க? இது நீ என்கிட்ட நல்லா மூஞ்சி நீ இழிச்சு வச்சுக்கிட்டே சொல்லலாமே. நீ பேசுனா எனக்கு கசக்குமா என்ன? பேசு பேசுனதாடா லவ் பண்ண காலத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் என்று புன்னகையுடன் மாயா கேட்க, ஒரு பெருமூச்சை வெளியிட்டவன், இங்க பாரு, இது சீரியஸ் தான். அது நான் ஃபீலிங்ஸ் கூட விளையாடிட்டேன். மாயா, I'm extremely sorry என்று எங்கேயோ வெறித்தவாறு சொல்ல, இத்தனை நேரம் இருந்த தன் விளையாட்டுத்தனத்தை விட்டு ரோஹனை கூர்மையாக பார்த்தாள் மாயா. புரியல என்றவள் அவனை சற்று நெருங்கி நின்றாள். மாயா, மாயா, அது என்று தடுமாறியவன், என்ன நடந்தாலும் பரவாயில்லை, இன்று சொல்லியே ஆக வேண்டும் என்று மனதில் நினைத்தவாறு, என்ன மன்னிச்சிரு மாயா, நான் உன்னை லவ் பண்ணல, இது ஜஸ்ட் ஒரு சேலஞ்ச், அதான் எனக்கு வேறு வழி தெரியல என்று விட்டு கண்களை மூடிக்கொள்ள, அன்று போல இன்றும் எதிரில் எந்த பதிலும் இல்லை. மெதுவாக கண்களை திறந்து பார்த்தவன் எதிரில் மாயா மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டியவாறு அவனையே துளைத்தெடுக்கும் பார்வை பார்த்து கொண்டிருப்பதை பார்த்து குற்ற உணர்வாகி போனது ரோஹனுக்கு. அவளுக்கு தன் பக்க நியாயத்தை புரிய வைக்க அன்று நடந்த கலவரத்தை அவனை கூறி முடித்தான். மாயா, இதை நான் உன்கிட்ட பல தடவை சொல்ல ட்ரை பண்ண, பட் எனக்கு டைம் கிடைக்கல. நீ என்ன சொல்ல விடல. அன்னைக்கு கூட ஒரு தடவை என் மனசை கல்லாக்கிட்டு சொல்லிட்டேன். ஆனா நீ தான் காதுல கூட வாங்கல. என்னால இதுக்கு மேல நடிக்க முடியாது. உன் ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ் கூட நான் விளையாடி இருக்க கூடாது. என்ன சேலஞ்சா இருந்தாலும் அது தப்புதான். உன்னை லவ் பண்றேன்னு பொய் சொல்லி இருக்க கூடாது. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையும் நமக்கு பிடிக்காம ஸ்டே பண்ண முடியாது மாயா.
நான் நான் என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி உன் கூட இருந்துட்டேன். பட் என்னால பொய்யா பழக முடியல. உன் மேல எனக்கு லவ்வும் வரல. நீ நேத்து ஹக் பண்ணி என்கிட்ட கேட்டப்போ என்னால பொய்யா ஹோப் கொடுக்க முடியல. ஐம் ஐம் ரியலி சாரி. என்ன என்ன மன்னிச்சிடு மாயா என்றான் ரோஹன். அவன் கத்தவில்லை, அவளை வற்புறுத்தவில்லை. தன் மனதில் தோன்றியதை மெல்ல மெதுவாய் அப்படியே சொல்லி முடித்தான். அவன் அவ்வாறு சொல்லி முடித்த அடுத்த கணம், ஐ நோ ரோஹன் என்ற மாயாவின் குரலில் சட்டென நிமிர்ந்து அவளை புரியாமல் பார்த்தான் ரோஹன். அவனின் புரியாத பாவனையை பார்த்தவளின் இதழ்கள் மென் புன்னகையை சிந்தவிட, எனக்கு எல்லாமே தெரியும் ரோஹன் என்று அழுத்தமாக அவள் சொல்ல, ரோஹனுக்கு தான் தூக்கி வாரி போட்டது. தெரியுமா? எப்படி? திக்கி திணறி ரோஹன் கேட்க, அன்று பாபி பாஸ்கெட் பால் மைதானத்தில் வைத்து தன் நண்பர்களுடன் பேசிய அந்த நினைவுகள்தான் அவள் மனதில் ஓட நடந்ததை கூற ஆரம்பித்தாள் மாயா. அன்று ரோஹனை தேடி வந்த மாயா அங்கு பாபியை பார்த்துவிட்டு இவனுடன் நமக்கு என்ன வம்பு என்று நினைத்தவாறு நகரப் போக, சரியாக பாபி அவன் நண்பர்களுடன் ரோஹனை பற்றி பேசியது அவள் காதில் நன்றாகவே விழுந்தது. டே மச்சி, நீ என்னடா அன்னைக்கு அந்த மாயாவை ராக்கி கூட கோத்து விட்டுட்ட? என்னடா நீ அவனை பழி வாங்குறேன்னு பார்த்தா அவளை அவன் கூட சேர்த்து விட்டு ஜோடி பொருத்தம் பார்த்துட்டு இருக்கியா? அதுங்க ரெண்டும் ஜாலியா காலேஜ் சுத்தி வந்துட்டு இருக்குதுங்க. பார்க்கவே எரிச்சலா இருக்கு. இதான் உன் மட்டமான பிளானா என்று பாபியின் நண்பன் ஒருவன் கேட்க, ஹே, நான் இந்த கேம் ஆடினது அவனை பழிவாங்க நினைச்சியா? மாயாவை பழிவாங்க. அன்னைக்கு என்ன அடிச்சால அவளுக்கு வேணும். பட் அந்த ராக்கி அவனை என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், இங்க தானே இருப்பான். ஆனா அவ அப்படி கிடையாது. வந்த முதல் நாளே என்ன அடிச்சிட்டா. அவளை திருப்பி அடிக்க எனக்கு ஒரு நிமிஷம் போகாது. ஆனா அதை விட ஆழமா எனக்கு அடிக்கணும். எப்படின்னா, நம்ம ரொம்ப லவ் பண்ற ஒருத்தர் நம்ம கூட பொய்யா பழகி இருக்காங்கன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். அந்த மரணாட்டி அதுல இருந்து எழுந்து வரவே முடியாது. அவளுக்கு நான் அந்த கஷ்டத்தை தான் கொடுக்க போறேன். பாப்போம் என்ன பண்றான்னு என்று பாபி சொல்லவும், மாயாவும் இதை தூரத்தில் இருந்து கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள். தான் கேட்டதை இங்கு ரோஹனிடம் கூறி முடித்தவள், ஆனா இதுல மேட்டர் என்னன்னா, அன்னைக்கு பாபி பேசுறத கேட்கறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் பேபி, நம்மள ஒருத்தர் விரும்புறாங்களா இல்லையான்னா அவங்க கண்ணை பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம். என் கூட பழகின 3வது நாளே உன் நடவடிக்கையை வச்சே ஏதோ லைட்டா புரிஞ்சுதா. பட் பாபி பேசுறத கேட்டதுக்கு அப்புறம்தான் நீ ஏன் நடிச்சன்னு எனக்கு புரிஞ்சுதா. ஸோ எனக்கு எல்லாம் தெரியும் பேபி. நீ என்கிட்ட நடிக்கிறேன்னு தெரிஞ்சேதான் நானும் பழகினேன் என்று சொன்னாள் இதழில் உறைந்த புன்னகையுடன். என்ன அப்போ தெரிஞ்சுதான் என் கூட பழகியிருக்க? நான் உன் கூட பொய்யாதான் பழகுறேன்னு தெரிஞ்சோம் உனக்கு என் மேல கோமே வரலையா? ஒரு தடவை கூட உனக்கு எல்லாமே தெரியும்னு ஒரு பார்வை கூட நீ என்ன பார்க்கலையே. பட் எதுக்கு மாயா என்று ரோஹன் குழப்பமாக கேட்க, வாய் விட்டே சிரித்தவள், ஐயோ சரியான முட்டாள்டா நீ. நீ என்கிட்ட பொய்யாதான் பழகுறேன்னு எனக்கு தெரியும்னு உனக்கு தெரிஞ்சாதான் நீ அடுத்த நிமிஷமே என்னை விட்டு போயிடுவியே. அப்புறம் எப்படி நான் சொல்லுவேன்? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப லவ் பண்றேன். என்னோட ஃபர்ஸ்ட் லவ் நீ. என்னால உன்னை விட்டு கொடுக்க முடியாது ரோஹன். எனக்கு நீ வேணும், எனக்கு நீ வேணும். இட்ஸ் ஓகே, இது வரைக்கும் நடந்தது போகட்டும். இப்ப சொல்லு, டு யூ லவ் மீ ரோஹன்? என் கூடவே கடைசி வரைக்கும் இருப்பியா என்று கண்களில் எதிர்பார்ப்புடன் வார்த்தையில் அழுத்தத்துடன் கேட்டாள் மாயா. தலைமுடியை அழுத்த கோதி இடுப்பில் கை குற்றி அவளை பார்த்தவன், லுக் மாயா, நான் பண்ணது தப்புதான். அதுக்காக உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். பட் என்னால் உன்னை லவ் பண்ண முடியாது. அந்த ஃபீலிங்ஸ் எனக்கு உன் மேல வரல, இனி வரவும் போறதில்ல. இந்த கல்யாணம் காதல் இதுலலாம் எனக்கு சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. ஸோ இனிமே என் பின்னாடி வராத. இது வரைக்கும் இருந்தது குற்ற உணர்ச்சி எனக்கு, இனிமே அது இல்லை, கிளம்பு என்று காட்டமாக வந்து விழுந்தன ரோஹனின் வார்த்தைகள். அவனையே சிறிது நேரம் அழுத்தமாக பார்த்த மாயா மூச்சு காற்று படும் தூரத்தில் அவனை நெருங்கி அவன் கழுத்தை சுற்றி கைகளை மாலையாக கோர்த்து கொள்ள, ரோஹன் தான் என்ன பண்றாள்வா என்று நினைத்தவாறு அவளை விளக்க முயன்றான். அவளோ அவன் எதிர்பார்க்காத வகையில் சற்று எம்பி அவன் இதழில் தன் இதழை அழுத்தமாக பதித்திருக்க, ரோஹனோ அதிர்ச்சியில் உறைந்தே விட்டான்.
அவளோ குறும்பாக சிரித்தவாறு அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை மேலும் நெருங்கி அவன் காதருகில், என்ன பேபி நீ, உன்னை பத்தி தெரிஞ்சும் உன் கூட பழகி இருக்கேன்னா அவ்வளோ சீக்கிரம் உன்னை விட்டுட்டு போயிடுவேனா என்ன? இந்த மாயாவை பத்தி உனக்கு சரியா தெரியல மிஸ்டர் ரோஹன். உனக்கு வேற வழியே இல்லை. என்ன தவிர வேற எந்த பொண்ணும் உன் லைஃப்ல இல்லை. வேற எவளையும் நான் நுழையவும் விட மாட்டேன். ரோஹன், நீ எனக்கு மட்டும்தான், எனக்கு மட்டும்தான் என்று தீவிரமாக பேசியவளை பார்த்தவனும் அடுத்து மாயா சொன்னதில் அதிர்ச்சியின் உச்சத்திற்கே போய்விட்டான். தன் கரத்தை அவன் மார்பில் தவழ விட்டவள் அவன் கழுத்தில் போட்டிருந்த தான் பரிசளித்த செயினின் டாலரை வருடியவாறு தன் இதழ் அவன் காது மடலில் உரச, லவ் யூ ரூஹி என்று சொல்ல, அந்த ரூஹி என்ற அழைப்பில் விழிகள் தெரித்து விடும் அளவிற்கு பிதுங்க அவளை அதிர்ந்து பார்த்தான் அவன். அவனிடமிருந்து விலகியவள் தன் பையில் இருந்த சாக்லேட் பாரை எடுத்து அவன் அமர்ந்திருந்த கதிரையில் வைத்துவிட்டு மீண்டும் அவன் கன்னத்தில் முத்தம் பதித்து, இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், வில் சீ ரூஹி என்று அவன் தலைமுடியை செல்லமாக கலைத்து ஒற்றை கண்ணை சிமிட்டு விட்டு சென்றாள். இங்கு ரோஹன் தான் அதிர்ச்சியில் இருந்து மீளாத, என்ன பொண்ணுடா இவ என்ற ரீதியில் போகும் அவளையே பார்த்திருந்தான். அன்று மாலை பாஸ்கெட் பால் மைதானத்தில், என்னடா சொல்ற, மாயாவுக்கு எல்லாமே தெரியுமா? தெரிஞ்சுமா இன்னும் கோவப்படாம உன்னை அப்படியே விட்டு வச்சிருக்கா? சஞ்சய் அதிர்ச்சியாக ரோஹனிடம் கேட்க, தன் கையில் இருந்த பந்தை நிலத்தில் தட்டியவாறே ஆமா என்று மட்டும் பதிலளித்தான் அவன். என்னடா சொல்ற? அப்போ அந்த சாக்லேட் தர பொண்ணு அவதானா? பாரா என்னெல்லாம் பண்ணியிருக்கா, பெருமையா இருக்க என்று சஞ்சய் பெருமைப்பட்டு கொள்ள, அந்த பந்தை தட்டியவாறே அதற்கும் கொட்டியவன் அடுத்த நொடி, அடிச்சனவை வாயமுறா, நீயும் அவளை மாதிரி கிடந்து உளறிட்டு இருக்காத, எரிச்ச மயிரா இருக்க, தலையெல்லாம் சுத்துது என்று தலையை பிடித்தவாறு தன் நண்பனின் அருகில் அமர்ந்து கொண்டான் அவன். ராக்கி, நான் மறுபடியும் சொல்றேன், மாயா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு உனக்கு கிடைக்க மாட்டா. அவளை கொஞ்சமாச்சும் லவ் பண்ண ட்ரை பண்ணடா. இவ்வளோ நாள் அவ கூட பழகுற ஒரு சின்ன ஃபீலிங்ஸ் கூடவா வரல? நல்லா யோசிச்சு பாரு, உனக்கு அவளை பிடிக்கும்டா என்று சஞ்சய் அவனை தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் கேட்க, டேய் கிறுக்க மாதிரி பேசிட்டு இருக்காத, எனக்கு அவளை பிடிக்கல, புரியுதா உனக்கு? கல்யாணம் வேற பண்ணிக்க சொல்றா. முடியாது, ஆல்ரெடி என் வீட்டில் கல்யாண விஷயத்துல ஒரு கலவரமே நடந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் இவளையும் கூட்டிட்டு போய் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் நிக்க சொல்றியா? எங்க அப்பா கொடுத்த வாக்கு என்ன ஆகுறது? போதும், இதோட நிறுத்திக்க சஞ்சு என்று விரல் நீட்டி எச்சரித்தான் ரோஹன். அதன் பிறகு சஞ்சய் எதுவும் அவனிடம் சொல்லவில்லை என்றாலும் இவனை மாயாவால் மட்டும்தான் அடக்க முடியும் என்று அந்த நொடி அவனுக்கு தோன்றியது என்னவோ உண்மைதான். எப்படியாவது தன் நண்பனுடன் மாயாவை சேர்த்து வைத்துவிட வேண்டும் என்று அப்பொழுதே மனதிற்குள் நினைத்து கொண்டான். அதே நேரம் ஹாஸ்டலில் மாயா அனைத்தையும் கீர்த்தியிடம் சொல்லி முடிக்க அவளோ தாம் தூம் என்று குதிக்க ஆரம்பித்து விட்டாள். என்ன ஜிலேபி நீ, இதுக்கு நீ கோவப்பட்டிருக்கணும். எவ்வளோ தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவாங்க? பொண்ணுங்கன்னா அவ்வளோ இலக்காரமா போயிடுச்சா? அதுவும் லவ்னா அவ்வளோ விளையாட்டை எடுத்துக்கிட்டாங்களா? நீ அவங்களை சும்மாவா விட்டுட்டு வந்த? நல்லா நாக்கு புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டு விட்டு வந்திருக்கலாம்ல என்று கீர்த்தி ஆவேசமாக கத்திக் கொண்டிருக்க, மாயாவோ அதையெல்லாம் காதில் கூட வாங்கி கொள்ளாது தீவிரமாக பப்ஜி விளையாடி கொண்டிருந்தாள். அதில் கோபத்தின் உச்சத்திற்கே சென்ற கீர்த்தி அவளின் தொலைபேசியை பிடுங்கி, ஹே, நான் இங்க எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ என்னடா விளையாடிட்டு இருக்க? ஒன்னதான் ஏமாத்திருக்காங்க பைத்தியம், அது முதல்ல புரியுதா உனக்கு என்று கத்த, அதானே பாண்டா, நானே கோலா பப்ஜி விளையாடிட்டு இருக்கேன், நீ எதுக்கடி இவ்வளோ டென்ஷன் ஆகுற? சில் பேபி சில், அப்புறம் ஒரே அடியா எகிறி அப்படியே மேல போய் சேர்ந்துட போற என்று மாயா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவளின் தொலைபேசி ஒலித்தது. ஏற்கனவே மாயாவின் பேச்சில் வெகுண்டவள் இப்போது திரையில் தெரிந்த பெயரை பார்த்து கோபத்தின் உச்சத்தில் தொலைபேசியை எறிய போக, வெடுக்கென பிடுங்கிய மாயா கீர்த்தியை பார்த்து குறும்பாக சிரித்தவாறு அழைப்பை ஏற்று காதில் வைத்தாள். ஹாய், சொல்லு அண்ணாத்த என்று அவள் சொல்ல, மறுமுனையில் சஞ்சயோ, ஏமா தெய்வமே, என்ன வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்க நீ, இங்க வந்து பாரு, என் ஃப்ரெண்டு தலையை பிச்சுக்காத குறைதான். ரோஹனை நான் இப்படியெல்லாம் பார்த்ததே இல்லை மாயா,
வச்சு செஞ்சுட்டவன என்று மறைக்கப்பட்ட புன்னகையுடன் அவன் சொல்ல, நான் என்ன பண்றது அண்ணாத்த? உன் ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ண எனக்கு வேற வழி தெரியல. அதான் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிச்சேன் என்ற மாயாவின் கிண்டல் தொனியில், அது சரி, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எப்படியாச்சும் அவனை நீ கரெக்ட் பண்ணிடு, அவ்வளவுதான் சொல்லுவேன் என்றான் சஞ்சய். ஆமா, இது வரைக்கும் எப்படின்னு எனக்கு தெரியாத. ஆனா இனிமே என் ஃபுல் டைம் வேலையே அதான். கவலைப்படாத அண்ணாத்த, உன் ஃப்ரெண்ட கரெக்ட் பண்ண வேண்டியது என் பொறுப்பு. நான் அப்புறம் பேசுறேன் என்று உற்சாகமாக சொன்னவாறு அழைப்பை துண்டித்தவள், நீ என்னடி இப்படி முடிச்சிட்டு இருக்க? வா வா. அட வா போண்டா, வந்து தூங்கு. நாளைக்கு எழுந்ததும் நமக்கு நிறைய டாஸ்க் இருக்கு என்று தீர்க்கமாக சொன்னாள். தலையில் அடித்து கொண்ட கீர்த்தியோ, ஜிலேபி இங்க பாரு, உனக்கு நிஜமாவே ராக்கி அண்ணா மேல எந்த கோவம் இல்லையா? எனக்கு யாராவது இப்படி பண்ணி இருந்தா அவங்கள கொலை பண்ற அளவுக்கு எனக்கு கோவம் வந்திருக்கும். நீ எப்படி சிரிச்சிட்டு இருக்க என்று அடக்கப்பட்ட கோபத்துடன் கேட்க, ஏனோ தெரியல போண்டா, என் மேல கோவமே வர மாட்டேங்குது. ஒவ்வொரு நாளும் அவன் மேல இருக்கிற காதல் தான் அதிகமாகிட்டே இருக்கு. இதுதான் அந்த லவ்ல மேஜிக்னு சொல்லுவாங்களோ என்னவோ. ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் ஹிம். என்ன அவன் ஏத்துப்பா. ரூஹி எனக்கு மட்டும்தான். ஆனா என்ன இப்பவே நடந்துரும்னு சொல்ல முடியாது. இட் வில் டேக் டைம். ஆனா ஒரு நாள் நடக்கும், அவ்வளவுதான். நான் வெயிட் பண்ணுவேன் ரூஹிக்காக. எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல. அதை விட வேற என்ன வேலை இருக்கு எனக்கு போண்டா என்று காதலோடு ஆரம்பித்து அசால்ட்டாக சொல்லி முடித்தாள் ரோஹனின் டெவில். ரோஹன் ஏமாற்றியது தெரிந்தும் கோபப்படாமல் இன்னும் அவனையே அவள் காதலிப்பதில் கீர்த்திக்குத்தான் பிபி எகிரியது. சே, இப்படி ஒரு பொண்ணா? இவளெல்லாம் திருத்தவே முடியாது. எப்படியும் காலையில என்னதான் வேலை வாங்குவா? மண்டையை சரி பண்ணிட்டு படுத்து தூங்கு கீர்த்தி என்று வாய்விட்டே கூறியவாறு கீர்த்தி தன் படுக்கைக்கு செல்ல, அதில் மாயா வாய்விட்டு சிரித்தாலும் ஏதோ உள்ளுக்குள் தன் ரூஹியின் காதலுக்காக ஏங்கத்தான் செய்தாள். இத்தனை நடந்த பின்னும் ரோஹன் அவளின் காதலை ஏற்றுக்கொள்வானாம். அவனை காதலிக்க வைக்கிறேன் பேர் வழியில் மாயா செய்ய போகும் சேட்டைகள் என்ன? இவர்கள் இருவரும் பேசியே பிரச்சனையை சரி செய்து விட்டார்கள் என்று பாபிக்கு தெரிய வந்தால் அவன் செய்ய போகும் விஷயங்கள் என்ன? மாயா வேண்டாம் என்று முடிவெடுத்தாலும் அவளின் வாழ்வில் வரும் மற்றைய இன்னல்களில் ரோஹன் கலந்து கொள்வானா, இல்லை அவளை அப்படியே விட்டு விடுவானா? விடைகள் காண காத்திருக்கலாம் அடுத்த அத்தியாயத்திற்காக.